ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரோக்கியமான கருப்பட்டி புட்டுடன் சீனிக்கிழங்கு வேக வைத்து குழந்தைகளுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம் கருப்பட்டி குழாய் புட்டு செய்வதற்கு 1 கப் அரிசி மாவில் வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் செய்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவுடன் 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து விடலாம். தண்ணீர் சிறிது சிறிதாக சேர்த்து மிக்ஸ் செய்து எடுத்து விடலாம். வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து மாவு முழுவதும் ஈரத்தன்மை படும்படி மிக்ஸ் செய்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதமாக இருந்தால்தான் நம் குழாயில் வேக வைக்கும் பொழுது நன்றாக வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம் கருப்பட்டியை துருவி எடுத்து விடலாம். நாம் கருப்பட்டியை துருவி சேர்த்தால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கருப்பட்டியை துருவிய பின் புட்டை அவித்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்து வைத்திருக்கும் புட்டு மாவுடன் 2 ஸ்பூன் ஜீனி சேர்த்து விடலாம். நாம் ஜீனி சேர்த்து வேக வைப்பதால் சாப்பிடும் பொழுது இனிப்பாக அருமையாக இருக்கும். ஜீனி சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து நாம் புட்டு அவிக்கும் குழாயில் வேக வைத்து எடுத்து விடலாம். நாம் புட்டு அவிக்கும் குழாயில் உள்ளே அச்சை போட்டு உள்ளே நெய் தடவி புட்டு மாவை சேர்த்து விடலாம். நாம் நெய் தடவினோம் என்றால் ஒட்டாமல் அருமையாக வந்துவிடும். முதலில் நாம் அரிசி மாவை சேர்த்து விடலாம். 2 கரண்டி அரிசி மாவு சேர்த்து விடலாம். நாம் துருவிய கருப்பட்டி சிறிது சேர்த்து விடலாம். தேங்காய் பூ 2 ஸ்பூன் சேர்த்து விடலாம். தேங்காய் பூ சேர்த்த பின் அரிசி மாவை சேர்த்து விடலாம். அரிசி மாவு சேர்த்து டேப் செய்து மீண்டும் கருப்பட்டியை தூவி விடலாம். கருப்பட்டி சேர்த்த பின் தேங்காய் பூ சேர்த்து விடலாம். நாம் மீதமுள்ள தேங்காய் பூவை சேர்த்து விடலாம். தேங்காய் பூ சேர்த்த பின் மீதமுள்ள அரிசி மாவை சேர்த்து விடலாம். அரிசி மாவு சேர்த்து நன்றாக சமப்படுத்திய பின் மூடி போட்டு வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புட்டு அவிக்கும் பாத்திரத்தில் தண்ணீர் சேர்த்து விடலாம். தண்ணீர் எந்தளவு ஊற்றினோம் என்றால் சரியாக வரும். மூடி போட்டு பாத்திரத்தில் வேக வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணீர் நன்றாக கொதித்து வரவும் நாம் புட்டை வேக வைத்து விடலாம். தண்ணீர் இந்தளவு கொதித்து வரவும் புட்டை வேக வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புட்டு குழாயில் மேலே ஆவி வரவும் 10 நிமிடம் வேக வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், புட்டை நாம் எடுத்து விடலாம். அடியில் உள்ள பிளேட்டை மெதுவாக பிரஸ் செய்ய வேண்டும். அடியில் உள்ள பிளேட்டை பிரஸ் செய்தோம் என்றால் புட்டு வெளியே வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், கருப்பட்டி புட்டு அருமையாக ரெடி. புட்டு அருமையாக வெந்து வந்துவிட்டது. நம் குழந்தைகளுக்கு இதை சர்வ் செய்தோம் என்றால் கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிடும்போது மிக ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரோக்கியமான கருப்பட்டி புட்டுடன் சீனிக்கிழங்கு வேக வைத்து குழந்தைகளுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த இந்த ஆரோக்கியமான கருப்பட்டி புட்டை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.